ஹலோ எவ்ரி ஒன். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் கொடுக்குறவங்க வந்து குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது எக்கு தான் ஒரு மெயின் டயட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவில் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ்லேருந்தே ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ எக் வந்து ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், நமக்கு ரெகுலராக நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஃபுட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லோ ஆஃப் த எக்கு வந்து ஏர்லி 6 மந்த்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுறது கூட ஒரு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ இது என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த எக்கோட ப்ரோட்டீன் அலர்ஜி தான். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு எல்லோவை வந்து நீங்கள் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த எல்லோலையுமே அந்த ஒயிட்டில் இருக்கிற சேம் எக் ப்ரோட்டீன் மினிமல் குவான்டிட்டியில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு 3-4 டேஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே அது ப்ரோட்டீன் அலர்ஜி எதுவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி அலர்ஜி ஏதாவது பேபிக்கு லூஸ் மோஷன் ஆகுது, ஃபீடிங் அந்த எக் எல்லோ கொடுத்ததும் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நீங்கள் எக்கை வந்து டிலே பண்ணுறது பெட்டர். பேபி கம்ப்ளீட்டாக எக் எல்லோவை வந்து 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ்லேயே டாலரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1 or 2 வீக்ஸில் நீங்கள் எக் ஒயிட்டுமே ஸ்டார்ட் பண்ணிடுறது சேஃபர் தான். ஸோ அதனால் ப்ரோட்டீன் முக்கியம். ஸோ எக்கை வந்து நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸை 6 months to 7 months ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர் தான். தேங்க்யூ.